அண்ணே நேரம் கட்ட நேரத்தில் தூங்கிக்கிட்டு அழகப்பா அழகப்பா அண்ணே குழந்தை அழுகுது. தம்பி கொஞ்சம் பாத்துக்க, இப்ப வந்துடுறேன். அப்பனே மாதிரி தீவன பிடிக்கிற. ஐயோ இரு. தூங்கும் போது மூஞ்சி கிட்ட வந்து புசு புசுன்னு காத்த விட்டு டிஸ்டர்ப் பண்றவன் போடாது பக்கம். ஐயோ பாம்பு! டேய் ஏன்டா அந்த பேபி எடுத்து ஊதுன? பரங்கி தலையா நிறுத்துறாத. டேய் நிறுத்தாதடா, ஊதிட்டே இருடா. என்னங்க பாம்பு? ஐயோ தம்பி, என் புருஷனை காப்பாத்துப்பா. எனக்கு என் உயிரை விட என் தாலி தான்ப்பா முக்கியம். டேய் என்னடா மரண வாக்குமூலமா எழுதிட்டு இருக்க? அது என்ன சீக்கிரமா வாங்கி படிடி. நான் கேட்ட 1000 ரூபாயை கொடுக்கவும். இல்லன்னா இல்லை என்றால் மகுடி ஊதுவது நிறுத்தப்படும். நேரம் பார்த்து அடிக்கலாம் பாரு. டேய் பாம்பு வாய்க்குள்ள பூதுரும் போல இருக்கு. அடியே அந்த ஒரு பவுன் செயினை காட்டி குடு. இந்த செயினா? இத நான் எவ்வளவு ஆசையா வாங்கி வச்சேன், நான் தர மாட்டேன். அடியே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தாய் பாக்கியம் அப்படி இப்படின்னு பேசினேன். இப்ப அதை கழட்டி கொடுக்க மாட்டேன்னு சொல்றியே. என் உயிரை விட உனக்கு செயின் தான் முக்கியமா? ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டேன். என்னது உணர்ச்சி வசப்பட்டியா? அட பாவீங்களா, 2 பேரும் திட்டம் போட்டு என்ன தீர்த்து கட்ட முடிவு பண்ணிட்டீங்களா? சிவராசா யார் பாதி? அட இங்க இருக்கியா? உன்னை எங்கெல்லாம் தேடலாம் தெரியுமா? வாடா கண்ணா, வா வா வா. என்னடா சிவராசா என்கிட்ட வராம அந்த ஆள்கிட்ட போய் நிக்கிற? அப்பா யாரு? இந்த பாம்பு பேர் தான் சிவராசனா? பாம்புக்கெல்லாம் நல்ல பேர் வைக்கிறீங்கடா. ஏன்டா பாம்பு வீட்டுக்குள்ள விட்ட? நீயா படம் பார்க்கணும் ஒரே அடம் பிடிச்சாங்க. நீயா வா? போயிட்டு வரான்னு திறந்து விட்டேன். ஆந்த வேலை அண்ணன் ஊதி இருக்காரு, உள்ள பூந்துட்டான். பாம்பு சினிமா தியேட்டருக்கு அனுப்புற அளவுக்கு ஆளாயிட்டீங்களா? ஓ சிவராஜனை புடிச்சிட்டு போடா. இவர் எவ்வளவு நேரமா ஊதுறாரு? 5 நிமிஷமா ஊதிட்டு இருக்காண்டா. ஐயோ அப்பெல்லாம் பிடிக்க முடியாதுங்க. ஏன்? குட்டி பாம்புங்க, இப்பதான் படம் எடுத்து பழகுறான். இப்ப டயர்டா இருப்பான். இப்ப போய் நான் பிடிச்சேன்னு வைங்க, பொட்டு போட்டுருவான். வந்து இப்படி உட்கார்றா நீ. இன்னைக்கு டெட் பாடி தான் நீ. பூட்டாடா அப்பா, செத்தே பூட்டாடா. பாம்புக்கு என்னாச்சு? ஐயோ என் சிவராசன் செத்துட்டாங்க. சிவராசன் செத்துட்டானா? பாம்பே செத்து போச்சு. பாத்தீங்களா? டேய் பாம்புக்கு பல்லுல தான்டா விஷம், உனக்கு உடம்பெல்லாம் விஷம்டா. அது கிடக்கட்ட. என்னாச்சு? இந்த லோடு தண்ணிக்கு பணம் கரெக்டா கொடுத்துட்டா சரியா இருக்கான்னு பாத்துக்கங்க. டேய் சீக்கிரம் வாடா. இருங்க நம்மளுக்குள்ள ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கிறோம், அதுக்கப்புறம் தான் வண்டியில ஏறுவேன். ஆமா, இவர் பெரிய சீர பிரதமர், நான் இந்திய பிரதமர். நமக்குள்ள எல்லா பிரச்சனை அதை ஒப்பந்தம் பண்ணிக்கணும். ஏன் திருச்சி வாடா பிச்சைக்கார நாய. எல்லா பிரச்சனையோட என் பிரச்சனை எவ்வளவு பிரச்சனை தெரியுமா? ஹலோ நில்லுங்க, என்ன பழி சொல்லிட்டு போங்க. சொல்றா நரிகடிச்ச தலையா. தெருவுல தண்ணி விடும் போது 300 ரூபாய் வருது. என்ன கால் பங்கு தான் கொடுக்குறீங்க, முக்கா பங்கு நீங்க அமைக்கிறீங்க. அதனால இனிமே சம பங்கு வேணும். அப்படின்னா 50-50. உனக்கு இந்த கால் பங்கு கொடுக்கறது ஏதோ பிச்சைக்காரனுக்கு தர்மம் பண்றதா நினைச்சிட்டு போடுற. இதுல சம பங்கு வேற வேணுமா? உங்களை விட அதிகமா நான் தான் வேலை செய்யறேன். வண்டி ஓடுறது மட்டும் நீங்க, தண்ணி நிப்பறது, ஜனங்களை வரிசை நிப்பாட்டி தண்ணி விடுறது, காசு வாங்குறது, இப்படி மக்களுக்காக சேவை செஞ்சு என் உடம்ப கரைச்சுக்கிட்டு இருக்கேன். அதனாலே கோரிக்கை நிறைவேற்றணும். யூனியன் பிரச்சனையா? கைய கீழே போடுறா ஓனாய்க்கு பிறந்தவர. இந்த தண்ணி விடுறது மக்களுக்கு பெரிய சேவையா? இனிமே அந்த சேவையை முழுசா நானே செஞ்சுக்கிறேன். இனி வண்டி பக்கம் வந்த கீரை புடுங்கி கழுத்து மேலே அடிச்சு போடுவேன். இது என்ன லைனா? எல்லாம் செட்டு தோசமா நிக்கிறீங்க. என்ன ஒருத்தர் முன்ன 4 கூட 5 கூட எல்லாம் வரிசை டேய் குக்கர் தலையா, நீ என்ன தண்ணி பிடிக்க வந்தியா இல்ல லைன்ல நிக்கிற பொண்ணுகளை இடிக்க வந்தியா? போடா போ. லைன் லைன். சார் ஜென்டில்மேன், கூலிங் கிளாஸ் கழட்டுங்க. ஒரு குடம் தண்ணிக்கு கூலிங் கிளாஸ். எங்கிட்ட மோதாதே, நான் தாண்ட வர்றா என்னடா. லைன். அந்த சார் வரலீங்களா? சாரா? ஏன் அவர் தண்ணி விட்டா தான் நீங்க பிடிப்பீங்களா?
நான் விட்டா நீங்க பிடிக்க மாட்டீங்களா? இல்ல நான் அவரோட ரசிகை. ஓ ரசிகையா? அவர் பெரிய மைக்கேல் ஜாக்சன், அவருக்கு ஒரு ரசிகை விட்டா ரசிகர் மன்றமே வெப்பீங்க போல் இருக்கு. இனிமே எல்லாமே இந்த டேவிட் தான். இங்க பாருங்க, இன்னைக்கு இருந்து புது ரூல். ஒரு ஆளுக்கு ஒரு குடம் தண்ணி தான் விடப்படும். ஒரு குடம் தண்ணிக்கு 50 பைசா. லைன்ல வாங்க. வாங்க எல்லாம் வந்து லைன்ல புடிச்சு சீக்கிரமா போங்க. என்னங்க வெறும் காத்துட்டே வருது. மறக்க மனம் கூடுதில்லையே இஞ்சி ஈடு பழகி மஞ்ச சேவா பழகி. ஆமா பெரும் காத்து தான் வருது. என்ன பால் கறக்கிற மாதிரி கறக்கிற தண்ணியே வரமாட்டேங்குது. தாண்டவராயா என்னடா தண்ணி வரமாட்டேங்குது? சம்பந்தம் இல்ல அப்படின்னா யோ டேங்க்ல தண்ணி இல்லையா? வர வேலை இருந்தாலும் தண்ணியை வச்சுட்டு உதாரணம் விடுறாயா? டேங்க்ல தண்ணி இல்லையா? எனக்கு அப்பவே தெரியும் இந்த ஆள் மொழியே சரியில்லை. இதுல பாட்டு இந்த ஆளு என் குடத்தையே உடைச்சிட்டான். இத்தனை நாள் என் ராசா ஒழுங்கா தண்ணி விட்டுருந்தான். இந்த ஆள் வந்தா குடிக்கிற தண்ணி மண்ணலி போட்டான். எங்க அண்ணன் தண்ணி வித்துட்டு தான் வந்தாரு. நீங்க என்ன செய்ய போறீங்க? அவர் சொக்கா பிடிச்சிருவீங்களா? குடிச்சா என்ன பண்ணுவீங்க? வேணாடா என்ன மான பிரச்சனை குடத்துல அடிச்சிருவீங்களா? என்ன பண்ணுவேன்? வேணா அடிக்கிறாங்கடா. அழுத்துல குத்திருவீங்களா? தாண்டவராயா நமக்குள்ள பிரச்சனை வேண்டாம். சம பங்கு போட்டுக்குவோம். அப்ப கொடுத்துறேன். சரி. அட பாவீங்களா, ரெண்டு பேரும் சேர்ந்து தான் செஞ்சீங்களா? என்னடா முறைக்கிற? டாக்ஸிக்கு கிளீனர் வச்சு ஒரே டிரைவர் நான் தான்டா. எவனாவது வண்டியில வந்து ஏறானா? இதெல்லாம் அப்பவே சொன்ன வேணான்னு கேட்டீங்களா? இதெல்லாம் பின்னாடி டப்பாங்க. இப்பெல்லாம் ஆட்டோ தான் மவுசு. டேய் இத வாங்குனாலாவது நீ ஒளிவேன்னு நினைச்சேன். கர்மம் புடிச்சு என் கூடவே ஒட்டிட்டு இருக்கறியே. ஹலோ மிஸ்டர் டேவிட். ஹலோ டிவி. டேய் போடா. ஆமா நீங்க எப்படிங்க கொச்சின்ல? கொச்சின் இந்தியாவுல தான் இருக்கு. வரக்கூடாதா? பாரு இந்த நாய் சீட்டிங் பண்ணிருச்சு. அதனால என் சீட்டை கழிச்சிட்டாங்க. மாமியார் வீடு இங்கதான் இருக்கு. அவங்க வாங்கி கொடுத்த வண்டி தான் இது. ஆமா நீங்க எங்க? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். டாக்ஸிக்காக ஓ நம்ம டாக்ஸிலே போலாமே. முதல் சவாரி. அங்க தான் வெயிட் பண்ணோம். தேங்க் யூ. ஓகே. இந்த சாரை யாரையும் இல்ல குடிச்சோம். எதுக்குடா நாரி போன வெள்ளத்தை அவர் கடிக்க சொல்ற? யாரையும் இல்ல குடிச்சேன்னா மலையாளத்துல எலும்பு ஜம்பள சூஸ் சாப்பிடுறீங்களான்னு அர்த்தம். அடேங்க அப்பா, கொச்சின் வந்து இறங்கணும்னு மலையாளத்தை முழுசா கத்துக்கிட்டியா? யாரையும் ஞான் சொரியும். எந்த சம்சாரிக்கணும்? எந்த சம்சாரமோ? ஒரு சம்சாரம் வீட்டுல இருக்கு. அதெல்லாம் எந்த பறையறது? அதெல்லாம் நான் அங்க போய் அறையிறது. போ. அனாவசியமா தங்கச்சி கல்யாணத்துக்காக சேர்த்து வச்சிருந்த 1 லட்சத்தை அந்த ஒத்த கண்ணு கட்ட கொடுத்து ஏமாந்துட்டேன். இப்ப எப்படா தங்கச்சி கல்யாணத்தை நடத்துறது? சும்மா புலம்பாதீங்க. அத 1 லட்சத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன்ல. இந்தாங்க இத ஒரு கையெழுத்து போடுங்க. டேய் என்னடா அது இங்கிலீஷ்ல எழுதி இருக்கு? இங்கிலீஷ் தெரியாதா? இங்கிலீஷ் தெரியாதா? உங்க கூட பழகுறதுக்கே கேவலமா இருக்கு. தப்பா நினைக்காத. கிட்ட பார்வை கண்ணாடி போட்டா எல்லா லாங்குவேஜும் தெரியும். அப்படியா? கொண்டாங்க. ஓகே 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 நோ ப்ராப்ளம். எல்லாம் படிச்சிட்டியா? படிச்சிட்டேன். வர்ற பார்ட்டி பெரிய மகான். ஆமா. டேய் இந்த ஊருக்கு வந்து கொஞ்ச நாள்லயே இவ்வளவு பெரிய புள்ளியில உனக்கு எப்படா பழக்கம்? அதுக்கெல்லாம் முகராசி வேணும்னே. என்னது? பேஸ் அட்ராக்ஷன். டேய் நீங்க என் காலில் விழுறீங்க? கொடுக்கிறவன் தெய்வம், வாங்குறவன் பக்தன். தெய்வத்தின் காலில் பக்தன் விழுவதுதானே முறை. அதெல்லாம் சரிதான். இருந்தாலும் பணம் கொடுக்கறது நீங்க தானே. மனுஷனால கேவலம் பணத்தை தான் தர முடியும். ஆனா தெய்வத்தினாலதான் வாழ்க்கையை தர முடியும். உங்களால தான் இந்த பக்தனுக்கு வாழ்க்கை, என்னால தான் என் சிஷ்யகோடிகளுக்கு வாழ்க்கை. தெய்வத்தின் காலில் விழுறது ஒண்ணும் தப்புல. எல்லாரும் வந்து ஆசீர்வாதம். ஈஸ்வர் என்னடா இது? உங்க ரேஞ்ச் எங்கேயோ போச்சுனே. நான் எங்கேயோ போறது இருக்கட்டும். இந்த குனிஞ்சிருக்கிற ரிவர்ஸ் போக சொல்லு. அம்மா இப்படி வாங்கம்மா. வாங்க வாங்க சாமி. இந்தாங்க சாமி. சிஷ்யகோடிகளா, தெய்வத்துக்கு காணிக்கை செலுத்துங்க. அம்பாலிகா. ஓ பூஸ்ட், ஹார்லிக்ஸ், போன்விட்டா எதுக்கு இப்ப எக்ஸ்ட்ரா பிட்டிங்க? மாலையெல்லாம் இப்ப எதுக்கு? உடம்பு வீக் ஆயிட்டா பலம்பரத்தான். நான் பலப்படுறது இருக்கட்டுங்க. நீங்க பாரு எலும்புக்கு கிளவுஸ் போட்ட மாதிரி இருக்கீங்க. நீங்க பலப்படுத்தி கூடாதா? அதுக்காக தானே சாமி உங்களை தேடி வந்திருக்காரு. டேய் எதுக்குடா? என்னடா ஒண்ணும் புரியல. போக போக புரியும்ண்ணே. வர 25 நிறைஞ்ச பௌர்ணமி அன்னைக்கு ஆபரேஷன் வச்சுக்கலாமா? அதை என்கிட்ட ஏன் கேக்குறீங்க? உங்க இஷ்டம், நீங்க எப்ப வேணாலும் வச்சுக்கங்க.
நீங்க கொடுத்தாதானே நான் வச்சுக்க முடியும். எதை? அதான் நீங்க கையெழுத்து போட்டு கொடுத்தபடி உங்க கிட்னியை கேட்க. என்னது கிட்னியா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க தம்பி, இப்படி வா. என்ன அப்போ இங்கிலீஷ்ல படிச்சிட்டு ஓகே 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 இதுல கையெழுத்து போடுங்கன்னு சொன்ன? நான் எங்க படிச்சேன்? ஆ. இங்கிலீஷ் எழுத்து எப்படி இருக்குன்னு பார்த்தேன். டேய், இது நல்லா இல்ல. உன் சண்டை அப்புறம் வச்சுக்க. மரியாதையா கிட்னியை தர போறியா இல்லையா? கையேடுறா. உன் ஒரு கிட்னி எப்படி ஃபால்ட் ஆச்சு, இன்னொரு கிட்னிக்கு நீ நாய் மாதிரி ஏன் அலையறேன்னு எல்லா மேட்டர் எனக்கு தெரியும்டா. நீ கையெழுத்து போட்டு கொடுத்துருக்க, உன்னை ஆட்டிடுவாரு. பாரு, இது பட்ட மாதிரி இருக்கு, நீ நூல் மாதிரி இருக்கு, மேல பறக்க விட்டுருவேன்டா. நீ என்ன மிரட்டுற, உன்னை சாபம் விட்டுருவேன். யாரு? ஏப்பம் விட்டாலே நீ செத்து போயிருவ, நீ சாபம் விடுறியா? இன்னும் கொஞ்சம் மேல தூக்குன இருக்கிற அந்த ஒரு கிட்னி கோழி குண்டாட்ட உருண்டு ஓடி போயிருண்டா. நான் உன்னை சும்மா விட மாட்டேன். நான் விட்டுட்டா. என்ன சத்தம்? அந்த கொசுறு கிட்னி கொத்தமல்லி சட்னி ஆகிருச்சு. நான் என்ன பண்ண? நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா? உங்க தங்கச்சிக்கு ஆக்சிடென்ட் ஆமே? ஆமா ஈஸ்வர். தங்க விக்கிற மாதிரி செக்கச்சவேர்னு இருக்குமே. இப்பதானே நிச்சயதார்த்தம் நடந்தது, அதுக்குள்ள இப்படி ஆயி போச்சே. அவ கலரை பார்த்தே மாப்பிள வரதட்சணை கூட வேண்டான்னு கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாரு. இந்த நேரத்துல இப்படி ஆயி போச்சு. அவ உயிருக்கே ஆபத்து வரும் போல இருக்கு. அவளுக்கு உடனே ரத்தம் தேவைப்படுது. அவ குரூப் ரத்தம் எந்த ஹாஸ்பிட்டலையும் கிடைக்கல. உங்க தங்கச்சிக்கு என்ன குரூப் ரத்தம் தேவைப்படுது? ஓ ஓ ஓ குரூப். டேய், நான் சீரியஸா இருக்க, நீ சிரிச்சிட்டு இருக்கறியா? கவலையே படாதீங்க, என் பிளட் ஓ குரூப் தான். இது உன் பிளட் ஓ குரூப்பா? எஸ். ஓ ஓ ஓ குரூப்பா? எஸ் எஸ். டாக்டர்! ஐயோ, என் உடம்பெல்லாம் கருப்பாய் போச்சே. டாக்டர், உன் தங்கச்சி உயிர் பழைச்சாச்சு. அதுக்கு காரணமே ரத்தம் கொடுத்தாரு உங்க நண்பர் ஈஸ்வர். சுமாரு. தங்கச்சி தங்கச்சி இங்க பாருங்கண்ணா. கருவாச்சி சுமார் கருவாச்சி. ஐயோ, நான் தானே உன் தங்கச்சி செண்பகம்.